அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் சென்னையில் தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு முன்பாக திரு அமித்ஷாவை முதல்வர் திரு விஜய் 20 நிமிடங்கள் சந்தித்து பேசியிருக்கிறார். தொகுதி மறுவரையறை உள்ளிட்ட விவகாரங்களில் திரு விஜயுடைய நிலைப்பாடு மாறியிருக்கிறது என்ற விமர்சனங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இதெல்லாம் தான் இன்றைய நேர்பட பேசுவின் பேசுபொருள். விஜய் அமித்ஷா சந்திப்பு மாறுகிறதா ஆட்டப்போக்கு என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் பங்கேற்றிருக்கிறார். மூத்த பத்திரிகையாளர் திருமதி லட்சுமி சுப்பிரமணியம் பங்கேற்றிருக்கிறாங்க. அரசியல் விமர்சகர் திரு கண்ணன் இணைந்திருக்கிறார். பத்திரிகையாளர் திரு சுபேர் பங்கேற்றிருக்கிறார். வணக்கம் பந்துகள் அனைவருக்கும். திரு பிரியன், அமித்ஷா விஜய் சந்திப்புக்கும் தொகுதி மறுவரை விஷயத்துல திரு விஜயுடைய நிலைப்பாட்டுக்கும் ஏன் முடிச்சு போறாங்க எதிர்கட்சிகள்? இல்லை, அதில் வந்து ஒரு முரண்பாடுகள் இருக்கிறதுனால தான் முடிச்சு போடுறாங்க. அதனால் அமித்ஷா வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் என்னென்னா வந்து எந்த விதத்துலேயும் வந்து ரெப்ரசன்டேஷன் குறையாது, அந்த பர்சன்டேஜ்லாம் குறையாது, வி வில் மெயின்டைன் இட், 50% கூட கூட்டி கொடுப்போம் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். இன்க்ரீஸ் பண்ணுவோம் 50%லாம் சொன்னார். அதனால் வந்து தென் மாநிலங்களோ அல்லது தமிழ்நாடோ வந்து அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். அதனால் வந்து ஆனால் இவங்களுடைய ஸ்டாண்ட் வேறு மாதிரி இருந்தது. ஒரு எம்பிஸ் மீட்டிங்கை போட்டார், அதுக்கப்புறம் தீர்மானங்கள்லாம் போட்டார். அப்போ என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரீஸ் பண்ணுங்கள், 543 ஃப்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னா அதுக்கு மேலே அது ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னா இந்த பர்சன்டேஜ் அப்படியே வச்சுக்கணும், நம்பர்ஸ் அப்படியே வச்சுக்கணுன்றது கரெக்டு. ஆனால் இன்றைக்கி பேசும்போது என்ன சொன்னார்னா, இந்த பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் நாங்கள் குடும்ப கட்டுப்பாடெல்லாம் ரொம்ப அமுல்படுத்தினதுனால மக்கள் தொகை அடிப்படையில் போனீங்கன்னா எங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போது பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது எந்த விதத்துலையும் கூட. அப்போ அந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படின்னா, அந்த விகிதம் குறையக்கூடாது அப்படின்னா அவன் 850 ஆக்கினாலும் விகிதம் குறையாது. இப்போ உனக்கு 543 நீ 7.18 தான் இருக்க, 850 உனக்கு 7.18 7.20 கொடுத்தா கூட உனக்கு 60 சீட் கிட்டத்தட்ட வந்துடும். அப்போ விகிதாச்சாரம் குறையாது, அப்போ பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையாது, ஏற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதில் தான் அந்த வித்தியாசம் தெரியுது. ஆக்சுவலாக இப்போ நோ டீலிமிட்டேஷன்லேருந்து ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு திமுக சொல்கிற அந்த இடத்துக்கு. ஏன்னா உதயநிதி போன வாட்டி பேசும்போது இந்த இதில் தீர்மானத்தின் போது பேசும்போது கடைசியில் ஒரு பேரா சொன்னார், ஏதாவது ஒரு மாற்றம் கொண்டு வந்தீர்கள் என்றால் இப்போ இருக்கிற 7.18 அந்த விகிதத்தை மாற்றக்கூடாது அப்படின்னார். அப்போ ஏற்றினாலும் 7.18 அல்லது 7.20 இருக்கணும் அப்படின்னு ஒரு 60 சீட்டு. இது 39 ரெண்டாக போட்டாலும் 58 தான், 58 59 அது 60 58லேருந்து 60 இன்னொன்று அந்த லெவலில் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன் விஷயம் வருது ஆக்சுவலாக. அப்போது நீங்கள் 543 ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தில் வரும்போது, அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்றினாலும் பரவாயில்ல, அந்த 7.18 அல்லது 7.20% வந்து மெயின்டைன் பண்ணால் பெட்டர்னு சொல்கிறது சேஞ்ச் ஆஃப் அவங்க கருத்தை மாற்றிக்கிற ஒரு விஷயம். அது முரண்பாடான விஷயம். அந்த இடத்துல தான் வந்து எல்லோரும் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் மாற்றிட்டீங்க? நீங்கள் ரொம்ப அதாவது 50% மேலே போட்டு கொடுத்தா கூட நார்த் இந்தியாவிலலாம் அந்த அவங்களது உத்தரப்பிரதேஷ் ஏறிடும், மத்திய பிரதேஷ் ஏறிடும், அப்புறம் சதர்ன் ஸ்டேட்ஸோட குரலே எடுபடாது, நம்ம வந்து வடக்குக்கு அடிமையாகிடுவோம், வடக்கில் மட்டும் ஓட்டு வாங்கி அவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்கன்னு அதை கொஞ்சம் என்னவெல்லாம் பேசினார். அப்படிலாம் பேசிட்டு இன்றைக்கி வந்து அதே விகிதத்தை மெயின்டைன் பண்ணுங்க, குறையக்கூடாது, கொஞ்சம் கூட மக்கள் தொகையை நாங்கள் குடும்ப கட்டுப்பாடு அமுல்படுத்தினதுனால அது குறையக்கூடாது, பர்சன்டேஜ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் குறையக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லும்பொழுது உங்கள் ஸ்டாண்டு மாறி இருக்குன்னா, இப்போது இல்லை பொலிட்டிக்கலாக பாஜகவோட இணக்கமாக போகலான்னு திரு விஜய் நினைக்கிறாரா? இல்லை, அந்த இடத்துக்கு அவர் போகிறார் அப்படின்றத விட பாஜக தன்னுடைய கொள்கை எதிரின்னு வச்சுருக்கார். ஆனால் இன்னும் அவர் தீவிரமாக பாஜகவை கொள்கை எதிரியாக டீல் பண்ணுறாருன்றதுல எனக்கு சந்தேகம் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு மீட்டிங்லேயே நமக்கு வந்து இந்த பிஎம்சி அந்த ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாதனால நமக்கு வந்து 2000 கோடிக்கு மேலே பணம் வர வேண்டியிருக்கு. அதை பற்றி வந்து ஒரு வார்த்தை கூட ஒரு பேசின மாதிரி எனக்கு தெரியல. சமீபத்தில் நிறைவேற்றப்பட்ட கனிம வள சட்டம் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டேட்ஸோட ரைட்ஸை பிடுங்குற மாதிரி இருக்குது. அதை பற்றி ஒன்றும் பேசின மாதிரி தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அதெல்லாம் பேசாத இன்னொன்று இருக்குது. காவேரி விஷயத்தில் வந்து என்ன சொல்கிறாரு, மேலாண்மை அந்த ஆணையம் இருக்குல்ல, அந்த ஆணையம் சொல்கிறத கேட்டு அதன் மாதிரி தான் பங்கீடு நடக்கணுன்ற மாதிரி ஒரு விஷயத்தை இன்றைக்கி பேசுகிறார். இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியனை வச்சுருக்கிற நீங்கள் எதுக்காக பேச்சுவார்த்தைன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் முதல்ல கையில் எடுத்தீங்க? அதுலேயும் ஒரு கான்ட்ரடிக்ஷன். அதாவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்புகள் ப்ளஸ் ஆணையம் அதன்படி தான் பங்கீடுகள் நடக்கணும்னு இன்றைக்கி பேசியிருக்கீங்க. ஆனால் அன்றைக்கி வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு போனான்னு அவமானப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னா
எந்த இடத்துல நீங்கள் வந்து கருத்துக்களை மாற்றி பேசுகிறீங்க? அதிகாரிகள் உங்களுக்கு தவறாக கொடுக்குறாங்களா, இல்லை நீங்கள் தவறான தகவல் கொடுக்குறாங்களா, இல்லை உங்களுக்கு தவறாக சொல்கிறாங்களா அப்படின்னு வேறொரு கனெக்ஷனில் கேட்டபோது எல்லாம் தெரியும் முதலமைச்சருக்குன்னு சபாநாயகர் சொன்னார். எல்லாம் தெரிந்த முதலமைச்சர் ஏன் இந்த முரண்பாடு உள்ள பேச்சுக்களை வந்து மாற்றி பேசுகிறாருன்ற ஒரு கேள்வி வருது ஆக்சுவலாக. மற்றபடி வந்து ஒரு முல்லை பெரியார் அணைக்கட்டு ஹைட்டு உயர்த்தணும் அந்த விஷயங்கள்லாம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய கோரிக்கைகள் அது கரெக்ட். அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நீட் விஷயத்தில் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணால் அந்த கோட்டா தமிழ்நாட்டுக்குள்ள கோட்டாவில் அந்த பசங்களை வந்து அட்மிட் பண்ணணும், அந்த ரிக்வஸ்ட் வைக்கிறதுலாம் கரெக்ட். அதை விட நாங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதா ஜனாதிபதிகிட்ட இருக்கு. அதுக்கு உள்துறை தான் அதுக்கு முக்கியமான பொறுப்பு. ஜனாதிபதியோட கோஆர்டினேட் பண்ணி அந்த மசோதாக்களை பாஸ் பண்ணுறதுல அதை நீங்கள் பாஸ் பண்ணுங்கன்னு சொன்னாலே கூட போகிறோம். அந்த விஷயம் திமுக ஆட்சியில் நடந்ததில்லை. திமுக அதிமுக எல்லாம் சர்வ கட்சியும் சேர்ந்து தான் தீர்மானம் போட்டாங்க. அதை சொல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ண கொடுங்க, விலக்கு கொடுங்கன்னு ஒரு பொத்தாம்பொதுவான ஒரு விஷயத்தை வச்சுட்டு போகிறார். ஒரு ஆதாரபூர்வமான ஒரு நீதிபதி ராஜன் கமிட்டியை போட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பிச்சாங்க. அந்த தீர்மானத்தை அவங்க வந்து பிரசிடென்ட் ஆஃபீஸில் குப்பையில் போட்டு வச்சிருக்காங்க. அதை வந்து நீங்கள் பாஸ் பண்ணுங்க, தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுங்கன்னு அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் தமிழ்நாட்டில் கேட்டுருக்கலாம். தமிழ்நாட்டில் வச்சு திரு அமித்ஷாவுக்கோ இல்லை மத்திய அரசுக்கோ பாஜகவுக்கோ ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு நெருக்கடியை கொடுத்துட வேணாம் தன் பேச்சின் மூலமாக அப்படின்னு கூட திரு விஜய் நினைக்கலாம் சார். ஏன்னா அவர் வந்து மத்திய அரசோட கொஞ்சம் ஓரளவுக்கு நிதி போன்ற விஷயங்கள்னால அவர் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் ரொம்ப வந்து ஒரு எதிர்ப்பு நிலையை எடுத்தார் வச்சுக்கோங்களேன், அது அவங்க வேற மாதிரி அதை இவங்களை டீல் பண்ணுவாங்க. 5 வருஷமாக திமுக கவர்மெண்ட் என்ன மாதிரி மத்திய அரசோட சண்டை போட்டுருந்தோ அந்த மாதிரி நிலைமைக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவர் வந்து இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய அவசியம் ஏன் இருக்குன்னா, இவர் காங்கிரஸோட அதிகாரத்தை பங்கு போட்டுருக்கார். இருக்கிறதுனால ஏற்கனவே அவங்க வந்து ஒரு மாதிரி இவரை வந்து தன்னுடைய கண் பார்வையில் தான் வச்சிருக்காங்க. ஸோ இவருடைய மூவ்மெண்ட்டை வந்து அவங்க வாட்ச் பண்ணுவாங்க ரொம்ப. அதனால இந்தியா கூட்டணியில் சேர மாட்டேன்றாரு. போன மாமல்லபுரத்தில் இதே மாமல்லபுரத்தில் கூட்டணி அந்த கூட்டின போது தாவேகா கூட்டணி கட்சிகள் இவரை வந்து இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க சொன்னாங்க தமிழ்நாட்டில். இவர் முடியாதுன்ட்டார். ஏன்னா இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கினா பாஜக கோச்சிக்கிட்டு அவர் முடியாதுன்ட்டார். அதனால அந்த கூட்டத்தில் வந்து கூட்டணி பற்றின முடிவே எடுக்காத குழு புகைப்படத்தில் கூட நம்ம பார்த்தோம். அந்த குழு புகைப்படத்தில் கூட அந்த குழு புகைப்படம் வரல. காங்கிரஸ் வந்து அவரை பிரஸ் பண்றாங்க, இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்க திமுக போயிட்டுன்னு சொல்றாங்க. அவர் ஒத்துக்க மாட்டேன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக. ஏன்னா பாஜக கோச்சுக்குன்ற மாதிரியான ஒரு விஷயம். அமித்ஷாவை பார்த்ததுனால அவரோட நிலைப்பாடு மாறித்தான்னா நிர்வாக ரீதியாக நாங்கள் ஒத்துழைப்போம், தமிழ்நாட்டை பாதிக்கக்கூடிய விஷயங்களில் குரல் கொடுப்போம்னா இப்போ நான் சொன்ன 2-3 விஷயத்தில் அவர் ஏன் குரல் கொடுக்கல? திருமிகு லட்சுமி, இந்த 20 நிமிட சந்திப்பு தான் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. என்னதான் பேசினாங்க 20 நிமிடங்கள் அந்த சந்திப்பில்? எனக்கு வந்து இந்த நிமிடம் வரைக்கும் முழுமையான தகவல் அந்த 20 நிமிட சந்திப்பில் என்ன பேச்சு இருந்ததுன்றது வரல. ஆனால் இந்த கூட்டத்தில் இதை தாண்டி, அதாவது முதலமைச்சர் இன்றைக்கு பேசிய அந்த அவரோட ஸ்பீச் காப்பி நமக்கு எல்லாருக்கும் வந்தது. என்னென்ன இஷ்யூஸை வந்து அவர் இன்சிஸ்ட் பண்ணாருன்றது வந்தது. அமித்ஷா விஜய் சந்திப்பில் என்ன இருந்ததுன்றதை தாண்டி இதுக்கப்புறம் வந்து அவர் கர்நாடக முதலமைச்சரை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்கார். அதே போல் கேரள முதலமைச்சர்கிட்டையும் பேசியிருக்கார். இந்த 2 சந்திப்புகள்லையும் இருந்தது என்னென்னா, மேகதாது தொடர்பாக சிவகுமார்கிட்ட பேசியிருக்காரு. அதுவும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் சொல்லியிருந்தார், எனக்கு தனிப்பட்ட முறையில் அவமானம்னா அதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. இன்றைக்கு அந்த அவமானம் எல்லாமே துடைக்கப்பட்டாச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேகதாது இஷ்யூ பேசப்பட்டிருக்கு. அதே போல் சதீசன் கேரளா சீஃப் மினிஸ்டர் இன்சிஸ்ட் பண்ணது என்னென்னா, நார்காட்டிக்ஸ் தொடர்பாக அவங்க வந்து ஒரு மாதத்துக்கு முன்னால் கேரளா ஹோம் மினிஸ்டர் சென்னிதாலா வந்து ஒரு கூட்டம் கூட்டியிருந்தார். அதுக்கு பிறகுதான் இங்கே வந்து சந்திப்புகள் முதல்வரையும் சந்திச்சார். அந்த கூட்டம் வந்து தென்மண்டல எல்லா பகுதிகளிலையும் இருக்கக்கூடிய டிஜிபிஸ் எல்லாரையும் கூப்பிட்டு நார்காட்டிக்ஸ்க்கு எதிராக ஒரு பெரிய ஒரு முன்னெடுப்பு எடுக்கணும், அது வந்து ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட்டாக இருக்கணும், எல்லா ஸ்டேட்ஸும் அதை வந்து முன்னெடுக்கணும் அப்படின்ற ஒரு முயற்சி எடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகுதான் இங்கே வந்து முதலமைச்சர் சந்திச்சது. இன்னைக்கு அது தொடர்பாகவும் பேசியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அமித்ஷாவுடன் இருந்த இந்த சந்திப்பு பொலிட்டிக்கலாகவும் இருந்தது. அதை தாண்டி இஷ்யூ பேஸ்டாகவும் நிறைய விஷயங்கள் விவாதிக்கப்பட்டதாக தான் சொல்லப்பட்டது. ஆனால் அந்த ஸ்பெசிஃபிக்ஸ் எனக்கு தெரியல, அதனால நான் வந்து அதை பேச வேண்டாம்னு நினைக்கிறேன். மேபி இன்னும் கொஞ்சம் லேட்டராக இன்னைக்கு இன்னொரு 1 hour கழிச்சோ இல்லை நாளை காலையிலையோ எனக்கு தெரிய வரலாம். ஆனா ரொம்ப முரண்பட வேண்டாம்னு நினைக்கிறாங்களா பாஜக? என்னை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவரோட ஸ்பீச்லயே வந்து எல்லா இஷ்யூஸுமே அவர் வந்து ரொம்ப சாஃப்டா தான் நம்முடைய முதலமைச்சர் பேசியிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க வந்து டீலிமிட்டேஷனை வந்து அவர் அந்த 543ன்ற அந்த எண்ணிக்கையை கூட இன்னைக்கு வந்து குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா
இந்த ரெசல்யூஷன் கொண்டு வரப்பட்ட போதும் அங்கே நம்ம அசம்பிளியில் ரெசல்யூஷன் வந்த போது அதை வந்து திமுகவை பொலிட்டிக்கலாக ஐசோலேட் பண்ணணும், நீங்கள் வந்து பாரதிய ஜனதா கட்சி பக்கம் நகர்ந்து போயிட்டீங்க அப்படின்னு கொண்டு போய் நிறுத்தணும் அப்படின்றதுக்காக தான் அன்றைக்கி அந்த தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வரப்பட்டது. அதில் வந்து ஆதவ அர்ஜுனா அவர்கள் ரொம்ப குறிப்பாக அதை வந்து திரும்ப திரும்ப உதயநிதி அவர்களை பேசணும், நீங்கள் உங்களோட ஸ்டாண்ட்ஸை சொல்லுங்கன்ற மாதிரியான இடத்துலையே கொண்டு போய் நகர்த்தினார். அதே போல் எம்பிஸ் மீட்டிங் கூட்டப்பட்ட போதும் அது வந்து காங்கிரஸினுடைய தனிப்பட்ட ஒரு சிலர், அதாவது மாணிக்கம் தாக்கூர் போன்ற அல்லது பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஒரு சிலருடைய அவங்களோட புஷ்னால இல்லை, அவங்களுடைய கோரிக்கைகளுக்காக நடத்தப்பட்டது தான் அந்த எம்பிஸ் மீட்டிங். அப்போ அந்த எம்பிஸ் மீட்டிங்லேயோ இல்லை இந்த ரெசல்யூஷன்லேயோ பேசினதை வந்து இன்னைக்கு வந்து அவர் பேசவே இல்லை. ஆனால் இந்த கூட்டத்துக்கு பிறகும், இந்த கூட்டம் நடந்து அங்கே முதலமைச்சர் பேசுகிறாரு, முதலமைச்சர் வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்கிறாரு. ஆனா வெளியில வந்து பேசக்கூடிய நம்முடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல நாங்க வந்து அதுதான் கேட்கிறோம் அப்படின்னு. அப்ப இந்த கன்ஃபியூஷன் வந்து, அதாவது முதலமைச்சர் ஒரு எண்ணத்துல இருக்கிறார், அவர் வந்து மத்திய அரசாங்கத்தோடு இணக்கமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்கிறாருன்றத அமைச்சர்கள் யாருமே அந்த எண்ணத்துல புரிஞ்சுக்கலையா, இல்ல அமைச்சர்களுக்கு புரிதலே இல்லையா அப்படின்றது ஒரு கேள்வி வருது. இன்னொன்னு வந்து நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா, மத்திய அரசாங்கத்தோடு எப்போதுமே ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்கணும். அதனால தான் இன்னைக்கு வந்து எஜுகேஷனை பற்றி ஆன்டி நீட்டுன்றதை தாண்டி நீட்டை வந்து அபாலிஷ் பண்ணுங்கன்னு கேட்கல. நாங்கள் வந்து கிளாஸ் 12 மார்க்ஸின் அடிப்படையிலேயே எம்பிபிஎஸ், ஆயுஷ், பிடிஎஸ்சி எல்லாமே அட்மிஷன்ஸ் கொடுத்துக்கிறோம். அது வந்து ஸ்டேட் கோட்டாவாகவே இருக்கட்டும்னு கேட்டது தான். ஆனால் அதில் வந்து நாங்கள் வந்து நீட்டை எதிர்க்கிறோம், இங்கே வந்து நாங்கள் ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்கோம், இப்போ இவங்களும் பாஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு முன்னால் ஏகே ராஜன் கமிட்டி கொடுத்த பிறகு இதுக்கு முன்னால் இருந்த திமுக அரசாங்கமும் அதே நிலைப்பாட்டில் இருந்தது. அது மாதிரியான எந்த அம்சங்களையுமே அவர் தொட்டு பேசவே இல்லை. அமித்ஷாவுடைய ஸ்பீச் வழக்கமாக இந்த சவுத் ஜோனல் கான்ஃபரன்ஸ் இல்லை வந்து இந்த ஜோனல் கான்ஃபரன்சஸ் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒரு கோஆர்டினேட்டட் எஃபர்ட் அந்த எல்லா பிரச்சனைகள்லையுமே வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜோனல் கான்ஃபரன்சஸோட முக்கிய நோக்கம். அதில் அமித்ஷா பேசும்போது கூட சில முக்கிய அம்சங்களை தொட்டு பேசுகிறார். கிட்டத்தட்ட 1800 சிக்கல்கள் அல்லது இஷ்யூஸை வந்து இந்த ஜோனல் கான்ஃபரன்சஸில் நாங்கள் வந்து இவ்வளோ இந்த 7 ஆண்டுகளில் வந்து தீர்த்து வைத்திருக்கிறோம். அப்போ இந்த பர்டிகுலர் இஷ்யூ வந்து இந்த மீட்டிங் வந்து நம்ம வந்து வாட்டர் கிரைசிஸை பெரிய அளவில் நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஏன்னா தெலுங்கானா ஆந்திராவுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை ஹோம் மினிஸ்ட்ரி வந்து பேசி தீர்த்து வச்சது, அதாவது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் பிரிக்கிறதுல. அதே போல் தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனைகளையும் நம்ம வந்து பேச்சுவார்த்தைகள் மூலமாக தீர்த்து வைக்க முடியும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அது வந்து சாத்தியமும் கூட அப்படின்னு அவர் வந்து அமித்ஷா அவருடைய பேச்சிலேயே அதை தொட்டு தான் பேசுறார். அப்ப இந்த இடத்துக்கு நான் வந்து விஜயும் நகர்ந்து போயிட்டார். அப்ப ஒரு காம்ப்ரமைஸுக்கு தவேகா அரசாங்கமும் ரெடியா இருக்காங்க. அந்த காம்ப்ரமைஸ் எதுக்கு அப்படின்னா, மத்திய அரசோட அந்த ஒரு இணக்கமான சூழல் இருந்தாதான் தமிழ்நாட்டுக்கு நன்மைகள் கிடைக்கும். அப்படின்னா இது எந்த அரசாங்கமும், நீங்கள் திமுகவா இருக்கலாம், அண்ணா திமுகவா இருக்கலாம், இல்ல வந்து வேறு ஏதாவது ஒரு கட்சி இங்க ஆட்சியில் இருக்கலாம். இன்னும் சொல்ல போனா கர்நாடகாவிலையும் கேரளாவில் காங்கிரஸ் அரசாங்கம் தான். அப்படி இருக்கக்கூடிய அவங்களுமே இதுக்கு தயாராகத்தான் இருப்பாங்க. ஏன்னா சில இஷ்யூஸ் எல்லாமே நமக்கு கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருக்கு. ஸ்டேட்டும் சென்டரும் சேர்ந்து செய்தால் மட்டும்தான் அதை நம்மளால தீர்த்து வைக்க முடியும். அந்த இடத்துக்கு நகர்ந்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக எதிர்ப்ப பாசிசம், பாயாசம் அப்படி எல்லாம் எப்படி வந்து உறக்க தேர்தலுக்கு முன்னால பேசினாரோ முதலமைச்சர், அந்த இடத்துல அந்த உறக்க பேசக்கூடிய அந்த டோன் இன்னைக்கு இல்லவே இல்லை. அமிக்கபிளா இருந்தா நமக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்ற இடத்துக்கு அவர் நகர்ந்து வந்துட்டாரோ என்ற ஒரு கேள்வி வரும். ஓகே, திரு கண்ணன், நிதி சார்ந்த விஷயங்களுக்காக மத்திய அரசோடு இணக்கமா இருக்கிறது அப்படிங்கிறதையும் மாநில அரசுடைய உரிமைகளை பெறுவது அப்படிங்கிறதையும் ஒரு புள்ளியில கொண்டு வந்து சேர்த்த முடியுமா திரு விஜயால? அவர் அதுக்கு முயற்சி பண்றார். அதாவது இதற்கு முன்னாடி அவர் இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட எந்த முயற்சியுமே அது மாதிரி பலன் கொடுக்கவே இல்லையே. அதுதான் சொல்றேன், அவருக்கு தெரிந்ததெல்லாம் அவர் பண்றார். அவர் அரசியல் பழகிட்டு இருக்காரு. அதாவது காதல் செய்யும் பொழுது இருக்கக்கூடிய உறவு வேற, குடும்ப வாழ்க்கை தொடங்கின பிறகு இருக்கக்கூடிய உறவு வேற. இன்னைக்கு ஒரு 100 நாட்களுக்கு மேல அவர் வந்து ஒரு குடும்ப வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அதனால அவரு இந்த நிகழ் அரசியலை, நிஜ அரசியலை அதனால தன்னுடைய நடவடிக்கைகளை, தன்னுடைய போக்கை
தன்னுடைய அணுகுமுறையை அதில் ஒரு நியூவான்ஸ்டா ஒரு நுணுக்கத்தோடு அதை அணுகுகிறார். 20 நிமிடங்கள்ல என்ன பெருசா பேசியிருப்பாங்கன்ட்டு என்னால் யூகிக்க முடியல. ஏன்னா இந்த மாதிரி பேச்சுவார்த்தைகள் பொதுவாக எனக்கு தெரிந்தது அதற்கான களம் அமைக்கப்பட வேண்டும். முன்னாடியே 2 பேரும் அதற்கு தயாராக இருக்க வேண்டும். அது வந்து போய் அதாவது ரெண்டு தரப்பு, திருப்பி இதே உதாரணத்தை சொல்கிறேன். ஒரு வீட்டில் பெண் எடுக்கிறோம் அப்படின்னா அதற்காக பூர்வாங்க நடவடிக்கைகள்லாம் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் தான் போய் பூ வைக்கிறது அப்படின்றது நடக்கும். அந்த மாதிரி ஒன்று நடந்திருக்க மாதிரி எனக்கு தெரியல இவ்வளவு நாளில். இது வந்து அவருடைய நல்லெண்ணத்தை காட்டுறதுக்காக அவர் விமான நிலையத்திற்கு போய் அவரை பார்க்கிறார். அது அவங்க அந்த சந்திப்பை நம்ம பார்த்தோம். அது ஒரு அவங்களுக்குள்ள ஒரு இணக்கமான இல்ல ஒரு உள்துறை அமைச்சரை ஒரு முதல்வர் வரவேற்பது தனியாக சந்திப்பதுங்கிறது மரபு ரீதியாக நிர்வாக ரீதியாக அதுல ஒன்றும் விமர்சனங்கள் இல்ல. நிலைப்பாடு மாற்றம்னு ஒண்ணு இருக்குல்ல, இல்ல அதைத்தான் நினைச்சு பேசுறாங்க. இல்ல பெரிய அளவுல நிலைப்பாடு மாற்றம் எல்லாம் ஒன்றும் நடந்துட்டு தான் நான் நினைக்கல. அது அவங்க வந்து முதல்ல அவங்க கேட்டது அதாவது 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம் தான். தீர்மானம் வந்து 543 நிரந்தரமாக்கப்பட வேண்டும் அப்படின்றது அது லட்சியம். அது 3 படி. அது நடக்காதுன்னு தெரியும். ஏன்னா இந்த மாதிரி தனித்த குரலாக தமிழ்நாடு ஒலிப்பது நீட்டாகட்டும், இந்த தொகுதி மறுவரையாகட்டும், இது எல்லாத்துலையும் நம்ம தனித்து இருக்கிறோம். கேரளா கேட்கறது கிடையாது. கேரளாவுக்கும் பாதிப்பு இருக்குன்ட்டு நம்ம நினைக்கிறோம். அவர்கள் கேட்பதில்லை. அதனால அது வந்து உச்சக்கட்ட ஒரு மிகை நிலை. அந்த நிலையிலிருந்து நிதர்சனத்திற்கு வருகிறார். அப்போ அவர் சொல்றார், எங்களுக்கு எவ்வளவு சீக்கிரமாவா? ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள யதார்த்தம் புரிஞ்சிருச்சாங்க. அதாவது நம்ம 100 நாள்லயே இவர்கள் என்ன சாதித்தார்கள் எல்லாம் கேட்கிறோம் இல்லையா, இவர்களை எடை போடுறோம் இல்லையா. இவர்களுக்கு 1825 நாள் இருக்கு. நம்ம காத்துறல, பாதி நாள் கூட காக்கல. நம்ம உடனே கேட்கிறோம். அதனால இவங்கள் அதாவது மாறாதிருப்பதற்கு இவர்கள் என்ன மரமா? அதனால தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்குமானால் இவர்கள் மாறிக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் தனிப்பட்ட அவமானம் இதெல்லாம் தந்தை பெரியார் சொல்றார். அவருக்கு ரொம்ப பிடித்த குரல், குடி பிறந்தாருக்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். அதாவது சமுதாயத்திற்கு உழைக்க வந்தவர்களுக்கு தனி சுயமரியாதை அவமானம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்ட்டு. அது ஒரு உயர்ந்த ஒரு நிலை தானே. அதில் என்ன இருக்கு? பொலிட்டிக்கலா சமரசம் செஞ்சுக்கிட்டாரா பாஜகவோடு அப்படிங்கிறதான் கேள்வி. இல்லை, ஐ திங்க் we are hair splitting. நாம வந்து இதை ரொம்ப இந்த ஒரு சந்திப்பை வச்சு நம்ம நிறைய ஆய்வு செய்கிறோம். பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா தொகுதி மறுவரை விஷயத்துல நீங்க பாஜகவோட அழுத்தத்துக்கு அடிபணிஞ்சிடுறீங்க, நீங்க பாஜகவோட கூட்டணி போக போறீங்க அப்படின்னு தாவேகா தரப்புல இருந்து திமுக நோக்கி வைக்கப்பட்ட விமர்சனங்கள். அதுக்கப்புறம் அவங்க எம்பிக்கள் கூட்டத்தை நடத்துறாங்க, திமுக பங்கேற்கல, அதிமுக பங்கேற்கல. அதற்கப்புறம் அவங்க தனி தீர்மானம் சட்டமன்றத்தில் கொண்டு வராங்க, திமுக ஆதரவு கொடுக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் சட்டமன்றத்தில் நிறைவேற்றின தீர்மானத்திற்கு நேர் எதிராக ஒரு யூட்டர்ன் எடுத்து நீங்கள் பெர்சன்டேஜ் எப்படியாவது குறையாமல் பார்த்துக்கோங்க, அதுக்கு நீங்கள் ஒரு சட்ட ரீதியான உறுதிப்பாடு கொடுத்தா மட்டும் போதும்னு கேட்குறாங்கல்ல. 543 நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற நிலைப்பாட்டுக்கும் பெர்சன்டேஜ் குறையாமல் பார்த்துக்கங்கன்னு உள்துறை அமைச்சர் முன்பாக பேச வேண்டிய நிர்பந்தம் என்ன? இந்த மாற்றத்திற்கு என்ன காரணம்? இல்லை, நமக்கு தெரியல என்ன காரணம்ன்ட்டு. நான் முன்னாடி சொன்ன மாதிரி அது வந்து ஒரு மிகை நிலை. அந்த 534 நிரந்தரமாக நிற்கணும்ன்ட்டு அது நடக்கும்ன்ற எண்ணம் யாருக்குமே கிடையாது. நம்ம கேட்கலாம், எவ்வளோ வேணாலும் கேட்கலாம், அவங்க ஒத்துக்கணும் இல்லையா. ஒருவேளை அது வந்து உதிச்சிருக்கலாம். அது மட்டும் இல்லை, நீட் விஷயத்திலேயோ இல்லை பிஎம்ஸ்ரீ திட்டத்துக்கான நிதி தர்றதுலையோ எதுலேயுமே ஒரு உள்துறை அமைச்சர் வந்திருக்காரு, ஒரு தமிழ்நாட்டின் குரலை வலுவா எடுத்து வச்சு இல்ல, அவர் மிதமா தான் போறார். ஏன்னா அவர் இதற்கு என்ன நிர்பந்தம் மிதமா போறதுக்கு? ஏதாவது இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு பார்க்கும்போது அதே கஷ்டத்தை நம்ம பட வேண்டாம்னு நினைக்கிறது. எம்ஜிஆர் அப்படித்தான் நினைச்சார். பார்த்தார் கலைஞர் கருணாநிதி எந்த மாதிரி பாடுபட்டார் மத்திய அரசை எதிர்த்த பிறகு அப்படின்ட்டு. அதனால அவர் வந்து ஒரு இணக்கமான போக்கை கொண்டார். 79 மொரார்ஜி தேசாய் அவரை வந்து இந்திரா காந்தியை நீங்க ஆதரிக்க வேண்டாம்னு சொன்ன உடனே அடுத்த நாள் அறிவிப்பு வரணும், கைவிட்டுட்டார். அதுல அவருக்கு வந்து இந்திரா காந்தியோட இருந்த உறவு ஒரு 2-3 ஆண்டுகள் விட்டு போச்சு. திமுகவோட இணக்கமாக அந்த அம்மையார் வந்து சேர்ந்தார். லாபம் இருக்குமா அப்படி மிதமா போறதுனால? தமிழ்நாட்டுக்கு லாபம் இருக்குமா? இது ரொம்ப முன்கூட்டியே இதை பத்தி பேசுறோம், பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே, திரு பிரியன், கடந்த திமுக அரசுடைய அணுகுமுறை பாஜக எதிர்ப்பு அணுகுமுறையோட ஒப்பிட்டு தான் திரு கண்ணன் சொல்றார். மிதமா போறதுனால ஒரு பொலிட்டிக்கல் கெயின் கிடைக்கும், இல்லை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கெயின் கிடைக்கும், அது மாநிலத்துக்கு நல்லது பயக்கும்னா ஏன் இணக்கமா போகக்கூடாதா? இல்லை, அந்த ஒரு நெருக்கடி வந்து விஜய்க்கு இருக்கு. ஏன்னா அவர் கொடுத்த வாக்குறுதிகள் அப்படி 2500 ரூபா பெண்களுக்கு கொடுக்கறதோ, இல்லை மாநிலம் முழுக்க பெண்களுக்கு பஸ் பயணம் கொடுக்கறதோ,
அப்புறம் வந்து 6 கேஸ் சிலிண்டர் கொடுக்குறதோ, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 1 சவரன் நகை கொடுக்குறதோ, இல்லை ரிங்கு போடுறதோ, 4000 ரூபாய் வேலையில் பட்டதாரி கொடுக்குறதோ, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கு 15,000 ரூபாய் பேரண்ட்ஸுக்கு கொடுக்குறதோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கமிட்மெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ இருக்கிற இதில் வந்து நெருக்கடியில் வந்து பண்ண முடியாது. ஸோ ஏதோ ஒரு வகையில் வந்து அதுதான் வந்து இன்றைக்கி பேசும்போதே வந்து ஒரு சுயாட்சி வேணுன்றார். அந்த நிதி விஷயங்களில் வந்து தென் மாநிலங்களுக்கு ஒரு சுயாட்சி வேணும். அது கரெக்ட். அவர் கேட்குற அந்த பாயிண்ட் கரெக்ட். ஆனால் இவர் வந்து சஃபர் பண்ணுறாங்க, இது இந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்தில் சஃபர் பண்ணுறாங்க. ஒயிட் பேப்பரையும் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் அவங்க சொன்னதுக்கும் அவங்க செய்யறதுக்கும் சம்மந்தம் இல்லை. கார்லாம் கொடுத்துட்டுருக்காங்கன்றது வேறு விஷயம். அது தேவையில்லைன்றது இன்னொரு சப்ஜெக்ட் அது ஆக்சுவலாக. ஆனால் இங்கே முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து அப்போது இந்த எம்பிஸ் மீட்டிங் போட்டதும் அந்த தீர்மானம் போட்டதும் பொலிட்டிக்கலாக நீங்கள் திமுகவை ஐசோலேட் பண்ணுறதுக்காக பண்ணதுன்றது இப்போ எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. இப்போ நீங்கள் அது வெளிப்பட்டு போச்சு ஆக்சுவலாக. ஈகோடான பாலிடிக்ஸ். அதை வந்து திமுக 2 செக்லையும் வெளில வந்துட்டாங்க. கரெக்டாக 2துலேயும் அவங்க வெளில நீங்கள் போட்ட இது நெட்டில் அவங்க மாற்றலை ஆக்சுவலாக. வெளியில் வந்துட்டாங்க. நீங்கள் அரசியல் பண்ணீங்க, இப்போ அரசியலை விட்டுட்டு நிதர்சனமான நிலைக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இன்னொரு விஷயம் இருக்குது சார். இந்த சதர்ன் ஜோனல் கவுன்சில் கான்ஸ்டியூட் பண்ணதே மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்பொழுது தான் பண்ணாங்க. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அப்போ வந்து சில மொழி சிறுபான்மையோர் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் நிறைய பேர் இருந்தாங்க. பிரிக்கும்பொழுது தமிழ் பேசுகிறவங்க கர்நாடகாவில் நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி மக்களோட நலன் காக்கப்படணும், நதிநீர் வந்து ஒழுங்காக பிரிக்கப்படணும், எல்லைகள் பிரித்த போது ஒழுங்காக பிரிக்கப்படணும், அதில் இருந்த பிரச்சனைகள் தீர்க்கப்படணும்னு நேரு அதை வந்து இது மாதிரி ஒரு 5 ஜோனல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணார். அதில் வந்து முக்கியமானது மொழி சிறுபான்மையோரோட உரிமைகள் காக்கப்படணும். போன 3 நாள் முன்னாடி என்ன நடந்தது? கர்நாடகாவில் தமிழர்கள் 3 பேரை வந்து சுட்டு கொண்டுட்டாங்க வனத்துறை. அது என்ன கிரிமினல் குற்றங்கள் அதுன்றது அடுத்த கட்டம். பட் அது பெரிய விஷயமா தமிழ்நாட்டில் வந்தது. அதை பற்றி இன்றைக்கி ஏதாவது ஒரு வார்த்தை அவர் பேசியிருக்கணும். தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த அவர் கண்டிப்பாக பேசியிருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா இந்த ஜோனல் கவுன்சில் ஃபார்ம் பண்ணதே வந்து மொழி சிறுபான்மையோரோட பாதுகாக்கிறதுன்ற ஒரு அம்சமும் அதில் இருக்குது. அப்போ தமிழ்நாட்டு 3 பேர் வந்து அங்கே கர்நாடகா வனத்துறையால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்கன்னா அதை நீங்கள் ஒரு குரல் கொடுக்கணும், இல்லை ஏதோ ஒரு வகையில் அதை இண்டிகேட் பண்ணணும். தமிழர்கள் வந்து கர்நாடகாவில் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒரு வார்த்தையாவது நீங்கள் சொல்லியிருக்கணும்ல. அதையும் அவர் மிஸ் பண்ணிட்டார். திரு சுபேர், நீங்கள் மாநில அரசுகளோட இணக்கமாக போகிறது, மத்திய அரசோட இணக்கமாக போகிறதுங்கிறது இவங்களுடைய பொலிட்டிக்கல் வில் மேலே சந்தேகம் வருது. தாவேகா அரசுடைய பொலிட்டிக்கல் வில் மேலே, இல்லை திரு விஜயோடைய பொலிட்டிக்கல் வில் மேலே. ஏன்னா இங்கே திரு சதீஷன் பேசிட்டு போகிறதுக்கும் திரு DK சிவகுமார் பேசிட்டு போகிறதுக்கும் கிடைக்கக்கூடிய முக்கியத்துவம் திரு விஜயுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இல்லை. அவர் அழுத்தமாக தங்களுடைய கருத்தை, தமிழ்நாட்டின் குரலை பதிவு செஞ்சாரா அப்படின்னு கேள்வி இருக்கு. இல்லை, இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறாரு. முல்லை பெரியாருடைய அந்த அணையினுடைய அந்த நீர்மட்டம் உயர்த்துறதாக இருக்கட்டும், பெங்களூர் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வந்து ஹோசூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், அதைத் தொடர்ந்து நீட்டுக்கான விலக்கு +2 அடிப்படையில் அட்மிஷன் போடணுங்கிற விஷயமா இருக்கட்டும், அப்புறம் சார் சொன்ன மாதிரி மாநிலமே அந்த நிதி நிர்வாகத்தை தீர்மானித்து கொள்ளக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் மாநிலம் உரிமை சார்ந்த விஷயம் தானே. இது எதையுமே ஹைலைட் பண்ணாமல் அவர் வந்து இந்த டீலிமிட்டேஷன் விஷயத்தில் அதில் வந்து என்ன மிஸ்டேக்ஸ்னே தெரில. வெளியில் வந்து இன்னைக்கு வந்து CT நிர்மல்குமார் சட்டத்துறை அமைச்சர் இந்த 543ங்கிறதுல நாங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், ஃப்ரீஸ் பண்ணணுங்கிறதுல அந்த கவுன்சில் மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வெளியில் பேசிட்டார். ஆனால் அங்கே கொடுக்கப்பட்டிருக்க அந்த 20 பக்க அறிக்கையில் அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அது ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு. அதை தாண்டி நிறைய விஷயங்கள் மிஸ்டேக்னே சொல்றீங்களா நீங்க? ஆமா, நான் மிஸ்டேக் தான் சொல்வேன். ஏன்னா முதல்வருடைய பேச்சு வந்து தவறாகவா தயாரிச்சு கொடுக்கப்பட்டது? இல்ல. ஆனா அவங்க வெளியில வந்து CT நிர்மல்குமார் அமைச்சர் பேசினதுக்கும் அங்க உள்ள அந்த லெட்டர்ல இருந்த விஷயத்திற்கும் மாறுபாடு இருக்கிற போது அங்க ஏதோ சம் மிஸ்டேக் தானா? நீங்க தென்மண்டல கவுன்சில் கூட்டத்துல முதல்வர் பேசுறதுதான் இறுதி. அவர் பேசுறதுதான் இல்ல. அவர் என்ன பேச ஒரு அமைச்சருடைய செய்தியாளர் சந்திப்புக்கும் உள்துறை அமைச்சர் முன்பாக மற்ற மாநில முதல்வர் முன்பாக திரு விஜய் பேசுறதுக்கும் வித்தியாசம் இல்ல. அவர் பேசுறது நமக்கு வந்து பிரஸ் நோட்டா வந்தது, அதை வச்சுதான் நம்ம பேசுறோம். அவர் அங்க பேசவே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். நேரடியாக பர்சனலா வந்து அங்க பேசியிருப்பாங்களே ஒழிய ஓப்பன் ஸ்டேஜில் அங்க பேசியிருக்க மாட்டார்னு தான் நினைக்கிறேன். இதை தாண்டி அந்த ஒரு விஷயத்துல தான் கொஞ்சம் மாறுபாடுகள் இருக்கு, குழப்பங்கள் இருக்கு. மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு யாருமே இதை வந்து ஹைலைட் பண்ணாம இந்த டீலிமிட்டேஷன் விவகாரத்தில் வந்து தாவேகா அரசாங்கம் வந்து பாஜகவோடு சரண்டர் ஆயிடுச்சு, அவ்வளோதான், அன்றைக்கி இது பண்ணிட்டாங்க, சமரசம் செஞ்சுக்கிட்டாங்க, பல்ட்டி அடிச்சுட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை மட்டும் ஹைலைட் பண்ணி பேசிட்டு மற்ற விஷயத்துல ஏன் ஹைட் பண்றாங்கிறதான் தெரியல. இல்லை, நதிநீர் பங்கீடுன்னு நம்ம இனிமே பேச வேண்டாம், அதை கடந்து நதிநீர் ஒத்துழைப்புன்னு நம்ம இனிமே பேசணும் அப்படின்னு திரு DK சிவகுமார் சொல்றார். 3 தமிழர்கள் கர்நாடகாவில் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு
உங்க மாநில வேலையை நீங்க பாருங்க, எங்க மாநில வேலையை நாங்க பார்க்குறோம். அப்ப அதற்கு கடுமையான விமர்சனங்களோ கண்டனங்களோ இங்க பதிவு பண்ணப்பட்டிருந்திருக்கும். முல்லை பெரியாறு டேமை வந்து தமிழ்நாடு அரசே கட்டட்டும், அதற்கான செலவை நாங்களே ஏத்துக்கிறோம் அப்படின்னு சதீஷன் சொல்றார். அப்போ ஒரு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய மீட்டிங்க்கு வரக்கூடிய கேரள முதல்வரோ கர்நாடக முதல்வரோ அவங்க நிலைப்பாட்டுல ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க, பதிவு செய்யறாங்க. அதே மாதிரி தான் தாவேகாவின் நிலைப்பாட்டுல உறுதியா தானே இருக்காங்க. அதுதான் பதிவு பண்ணலன்றத ஒரு விஷயத்தை, அதாவது ஒரு ஜோனல் மீட்டிங் நடக்கிறப்ப அங்க ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை வந்து அட்ரஸ் பண்ணலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு சரண்டர் ஆயிட்டாங்க, எந்த விஷயத்தையுமே மாநில உரிமை சார்ந்த விஷயத்தை பேசவே இல்லை. சதீஷன் அவர்கள் பேசினது உங்க மாநிலத்தில் கட்டிக்கங்க, நாங்க கூட ஃபண்டு ரைஸ் பண்றோம்னு சொல்றாரு. அதே மாதிரி அவங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தாவேகா விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தின் சார்பில் நீங்க வந்து அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பை நீங்க அமல்படுத்துங்க, காவிரி மேலாண்மை வாரியம் சொல்லக்கூடியதை வழிமுறையை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, மேகதாதுல அணை கட்டக்கூடாதுங்கிற விஷயங்கள தெளிவா இருக்கிறாங்க. அப்ப எல்லா விஷயத்திலையும் அந்த ஒரு சில பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் வந்துருச்சா பாஜகவோட நெருக்கமா சுமூகமான ஒரு உறவை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. நிதி நிர்வாகம் சம்பந்தமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சம்பந்தமான விஷயங்களில் பாஜகவோடு மோதல் போக்கு இல்லாம சுமூகமான ஒரு போக்கை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு அமராவதியில ஒரு சிட்டி ஒன்று கட்டுறாரு, 40 லட்சம் கோடி ரூபாய் ப்ராஜெக்ட், 15,000 கோடி ரூபாய் வந்து மத்திய அரசு ஃபண்டு மட்டும் வாங்குறாரு. அப்ப இணக்கமாக இருந்தா மத்திய அரசோடு நமக்கு இன்னும் சில திட்டங்களை கொண்டு வர முடியும், நம்ம சாஃப்டான அப்ரோச், ஃப்ரெண்ட்லி அப்ரோச் மூவ் பண்ணுவோம் தான் நினைக்கிறாங்க. மோதல் போக்கை விட்டு நட்பு ரீதியில் மத்திய அரசை அணுகுவோம், அதே நேரத்தில் நம்மளுடைய கொள்கை விஷயத்தில் சமரசம் செய்யக்கூடாது, மாநில உரிமை சார்ந்த விஷயங்களில் சமரசம் செய்யக்கூடாது. ஒவ்வொரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பாலிசி இருக்கும், எப்படி அப்ரோச்மெண்ட் பாலிசி இருக்கும். அதாவது தாவேகா அரசு ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சாக ஃபாலோ பண்றாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அங்க வந்து திரு சந்திரபாபு நாயுடும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கு. இங்க அப்படி ஒரு நிலைப்பாடு இல்லை, இங்க கொள்கை எதிரி பாஜகன்னு சொல்றாங்க. நீங்க முன்வைக்கிற எல்லா விஷயங்கள்லையும் பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாட்டில் தான் இருக்கு. இப்போ காவிரி விவகாரத்தில் அங்க கர்நாடக பாஜகவும் கர்நாடக காங்கிரஸும் ஒன்னா தான் இருக்கிறாங்க. மத்திய அமைச்சர் மேகதாது அணையை கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசுடைய அனுமதி தேவையில்லைன்னு சொன்னது சர்ச்சையா இருக்கு. அப்போ எல்லா விஷயத்திலையும் நீங்க கொள்கை ரீதியாக எதிர்நிலைப்பாடு கொண்ட பாஜகவோடு இணக்கமா போறதுங்கிறது கொள்கை ரீதியான பாஜக, நிர்வாக ரீதியாகவோ கொள்கை ரீதியாக எதிரியோடு எதிர்ப்பு மனநிலையில் இருக்காங்க. அந்த மாதிரி அம்மையார் ஜெயலலிதா இருக்கிறப்ப அப்படிதான் அதே ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்க. பாஜகவோடு கூட்டணி கிடையாது, லேடியா மோடியான்னு கேட்டாங்க, நிர்வாக ரீதியாக அங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா இருந்தாங்க. இப்போ அந்த நிலைப்பாட்டை தான் எடுக்கிறாங்க. எல்லா விஷயத்திற்கும் பாஜகவை அங்க வந்து நம்ம வந்து முரண்பட்டு நிற்க வேண்டாம், கொள்கை ரீதியாக நாங்கள் முரண்பட்டு நிற்கிறோம், காங்கிரஸோடு கூட்டணியில் இருக்கிறோம், காங்கிரஸ் அமைச்சரவையில் இருக்கு, கம்யூனிஸ்டுகள் வெளியிருந்து ஆதரவு கொடுக்குறாங்க, இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோம். மாநில உரிமைகள் சார்ந்த விஷயத்தில் எங்களுக்கு சமரசம் கிடையாது, ஆனால் நிர்வாக ரீதியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். இதில் குழப்பமே இல்லை, அவங்க ரொம்ப தெளிவாக தான் இருக்கிற நான் நினைக்கிறேன். லட்சுமி, கொள்கை ரீதியாக அந்த முரண்பாடு அவங்க எந்த இடத்துல சமரசம் செஞ்சிருக்கிறாங்களா தாவேகா அரசு? தாவேகா வந்து கொள்கை, அவங்க தீர்க்கமாக கொள்கையே பேசலையே. அவங்க சொல்றாங்க நாங்கள் பெரியார் எங்கள் கொள்கை தலைவர், நாங்கள் வந்து பாசிசத்தை எதிர்க்கிறோம் அப்படிதான் சொல்றாங்க. நம்ம வந்து இன்னைக்கு அவங்கள விமர்சனம் பண்ணணும்னே இல்லை. வேறவர்கள் சொல்லும்போது கூட அவங்க வந்து சாஃப்டான ஒரு அப்ரோச் எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே அதை தான் சொல்கிறோம். நீங்கள் ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்கும் ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கும் 8 நாள் தான் வித்தியாசம். 8 நாளைக்குள்ளே வந்து எதிர்ப்புல இருந்து எப்படி சாஃப்டா அது மாறுதுன்றது தான் இங்கே குவெஸ்டின். நம்ம வந்து நீங்கள் டீலிமிட்டேஷனை மட்டும் பேசாதீங்க, மற்ற எல்லா இஷ்யூஸும் அவர் தொட்டு பேசியிருக்கார். அதே தான் நான் சொன்னேன், எல்லா அம்சங்கள்லையும் மாநில உரிமைகளை கட்டாயம் பேசியிருக்கிறார். இது எந்த அரசாங்கமாக இருந்தாலும், திமுகவோ அதிமுகவோ இல்லை வேற யாராவது, நீ புதுசாக ஒரு கட்சி வந்து அந்த கட்சி வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் வந்தாலும் எல்லாருமே மாநில உரிமை பேச தான் செய்வாங்க. ஏன்னா ஃபெடரல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்டேட்டோட ரெப்ரசன்டேஷன் தான். அப்பதான் இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சராக இருக்க முடியும் எல்லாருக்குமே. ஒரு கட்சிக்கு வந்து இங்க வந்து क्वेश्चन எங்க வருது, ஒரு கட்சிக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவா இணக்கமா இருக்கணும்ன்ற அவசியம் வராது. முதலமைச்சரோட உள்ள வந்து முதலமைச்சர் பேசுனதுதான் ஸ்பீச் காப்பியை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க, அதை தான் நம்ம செய்தியா போடுறோம். ஒருவேளை அது தப்பான செய்தியா இருந்து அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் கொடுத்த விளக்கம் தான் சரியாக இருந்தது அப்படின்னா நம்மளை இவ்வளவு நேரம் கவர்மெண்ட் கரெக்ட் பண்ணிருப்பாங்களா இல்லையா? உங்களுக்கு கால் வந்திருக்கும்ல, எல்லா மீடியா ஹவுசஸ்க்கும் கால் பண்ணியிருப்பாங்கல்ல, இல்லை இது தவறு, ஸ்பீச் காப்பி தப்பா வந்துருச்சுன்னு சொல்லியிருக்க மாட்டாங்களா? நான் என்ன கேட்குறேன், டீலிமிட்டேஷன் இஷ்யூவில் நீங்கள் அவ்வளவு வேகமாக ஒரு எம்பிஸ் மீட்டிங்கை கூப்பிடுறீங்க. எல்லா எம்பிக்கும் சீஃப் செக்ரட்டரி வந்து கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் உடனடியாக இதை எடுத்து இதை வந்து உடனடியாக நாங்கள் வந்து இதே 543 ஃப்ரீஸ் பண்ணுங்க, தமிழ்நாடு வந்து டீலிமிட்டேஷனுக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறதுன்னு அவ்வளவு வேகமாக அவ்வளவு சத்தமாக நம்ம பேசுகிறோம். அடுத்தது 2 நாட்களுக்கு இடையில திரும்பவும் வந்து ஏற்கனவே ஒரு ரெசல்யூஷன் நம்ம பாஸ் பண்ணியிருக்கோம் போன அரசாங்கம் இருக்கும்போதே.
எந்த அரசாங்கம் இருந்தா என்ன, தமிழ்நாடு அரசுங்கிறது தானே அங்க. நீங்க திமுகவோ அதிமுகவோ அதெல்லாத்தையும் விட்டுருங்க. இப்ப அடுத்தது வந்து அங்க வந்து ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போது திமுக இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்குது, தமிழ்நாடுனுடைய ரெப்ரசன்டேஷன் குறைஞ்சு போயிடும், வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு ஏற்கனவே நம்ம பேசுறது இதெல்லாம் பேசினாங்க. எல்லாத்தையும் கேட்டோம் நம்ம. அப்போ தாவேகாவை நம்ம கொண்டாட வேண்டிய ஒரு இடத்துக்கு நம்மளை கொண்டு போய் வச்சாங்க. இன்னைக்கு வந்து அதே வேகத்துல அந்த 543ன்ற வார்த்தை இருந்திருந்தா கூட நமக்கு வந்து இந்த கேள்வி வந்திருக்காது. ஸ்பீச் காப்பியை எப்படி தப்பா கொடுப்பாங்க? இது மாதிரி இந்த மிஸ்டேக்கா கொடுத்துட்டாங்க இல்ல, அதாவது சப்போர்ட் பண்ணலாங்க, அதுக்காக வந்து இவ்வளவு தூரம் இறங்கி வந்து சப்போர்ட் பண்றதுலாம் இல்ல. அவங்க வந்து என்னன்னா இவர் சொல்றதுக்கும் அவர் சொல்றதுக்கும் மாறுபட்ட கருத்து இருக்குன்றத ஒத்துக்கிறேன். அதாவது இல்ல, நீங்க ஒட்டுமொத்த தமிழ்நாடு அரசுடைய பியூரோகிரசி செட்டப் இருக்கு, அதே क्वेश्चन பண்ற மாதிரி. ஒருவேளை இவர் அதை தப்பா திரு விஜய் கொடுத்தாங்க. அவங்க முதலமைச்சர் பேசுறது தப்பா இருக்குன்னு நான் சொல்ல. ஒருவேளை இவர் நம்ம நிர்மல்குமார் வெளியில வந்து பேசுறதுல எதை தவறா இருக்கலாம். ரெண்டுலயும் மாறுபாட்ட கருத்து இருக்குன்றதுல எனக்கு விஷயம் கிடையாது. முரண்பாடு இருக்குன்றதா சொல்றேன். முரண்பாடு இருக்கு வந்து அவங்க அப்படி அவர் பேசினாரா என்னன்னு தெரியாது நமக்கு அப்படின்னு சொன்னீங்க நீங்க. ஆமா, இல்ல வெளியில வந்து பேசுறதுல மாறுபட்ட அவருக்கு கொடுத்த அந்த ஸ்பீச் காப்பிலையும் வெளியில வந்து அமைச்சர் பேசுறதுலயும் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குங்கிறது உண்மை. அங்கதான் சிக்கலே வருது. இல்ல, திரு நிர்மல்குமார் தீர்மானத்துல நிக்கிறாரு. ஆமா, தீர்மானம் என்ன போட்டாங்களோ கொடுத்திருக்கோம், எம்பிக்கள் கூட்டத்துல என்ன முடிவெடுத்தாங்களோ அதுல நிக்கிறாரு. சிஎமோட ஸ்பீச் காப்பி அவர் படிச்சு பார்க்கலையோ, இல்ல சிஎம் பேசலையோ, அங்கதான் ஒரு தவறு நடந்திருக்குன்ற. ஓகே திரு கண்ணன், இதுல திமுகவை பொலிட்டிக்கலா ஐசோலேட் பண்ணணும்ன்றது மட்டும்தான் தாவேகாவுடைய நோக்கமா இருந்துச்சுன்னு திரு பிரியனும் திரு லட்சுமியும் சொல்றேன். அந்த நோக்கம் தானா எம்பிக்கள் கூட்டம் நடத்தினதும் தனி தீர்மானம் கொண்டு வந்ததும் சட்டமன்ற? எனக்கும் அப்படித்தான் தோணுது. அது ஒரு அரசியல் நகர்வு தான். அவங்கள வந்து அதாவது இந்த பாஜகவோட போயிட்டாங்க அப்படின்னு ஒரு பெர்செப்ஷனை உருவாக்கணும்ன்றது. இந்த 100 நாளா அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சட்டமன்ற நடவடிக்கைகள் பார்த்தாலும் சரி, வெளியில பேசுறத பார்த்தாலும் சரி, திமுகவை ஒரு தற்காப்பு நிலைக்கு கொண்டு போய் தள்ளுறாங்க. திமுக வந்து டிஃபென்சிவா தான் இருக்கு. இவங்க வந்து ஒரு தாக்குதல் அரசியல் நடத்துறாங்க, ஒஃபென்சிவான ஒரு கேம் விளையாடுறாங்க. இதை வந்து இதோட அவங்க விட்டுட்டா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு ஆக்கப்பூர்வமாக, அதாவது அவங்க நிர்வகிக்க தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சட்டமன்றத்தில் ஒரு பெரிய ஆக்கப்பூர்வமான விவாதங்கள்லாம் எதுவும் பெருசா நடக்கிறது இல்லை. இந்த தீர்மானங்கள்லாம் ஒரு சடங்காக மாறிவிட்டன, அப்படித்தான் தோணுது. திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்களும் கூட எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதெல்லாம் அவங்க வந்து மிகப்பெரிய எதிர்ப்பு குரல் எழுப்பணுமோ அங்கெல்லாம் அவர்களுடைய குரலே ஒலிக்கல. அதனால என்ன நடக்குதுன்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இல்லை, ஒரே சின்ன ஒரு விஷயம் சார் சொன்னதோட கண்டினியூஷன் தான். அது தாக்குதல் அரசியல் தாவேக்கா நடத்துதுன்னு சார் சொல்றாரு, அது கரெக்டு தான். அதாவது விஜய் அவர்கள் வந்து நேற்று பேசுகிறாரு, என்னுடைய டேபிளில் வந்து 3 ஃபைல் இருக்குது, ஊழல் ஃபைல் இருக்குது, அதை எப்போ பிரிக்கணும்னு எனக்கு தெரியும், அது பிரிக்க வேண்டாம், இடைத்தேர்தலில் சில நல்லவர்கள்லாம் எலெக்ட் ஆகட்டும்னு சொல்கிறார். எந்த ஒரு முதலமைச்சர் எனக்கு தெரிஞ்சும் தன் டேபிளில் வந்து ஒரு ஊழல் ஃபைல் இருக்குது, அந்த தக்க ஆதாரத்தோடு இருக்குன்னு எந்த முதல்வரும் சொன்னது கிடையாது சார். ஒரு பக்குவம் இல்லாத முதல்வர் தான் சொல்லுவாங்க. பக்குவம் இல்லாத முதல்வர் தான் சொல்லுவார். ஒரு சிஎம் வந்து தன் டேபிள்ல இருக்கிற ஊழல் ஃபைலை பத்திலாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. நடவடிக்கை எடுங்கன்ற நடவடிக்கை எடுங்க நேற்று பேசுறாரு திரைத்தனமா. இல்ல, இதை கேட்ட உடனே அடுத்தது சொல்லணும். இதை கேட்டுட்டு திமுக பேசாம இருக்கு. எதை வேணா நடவடிக்கை எடுங்க, நாங்க ரெடியா இருக்கோம் சொல்றதுக்கு அங்க ஆள் யாரும் கிடையாது. அது சொல்ல வேண்டாம், நீ எடுங்க, எங்களுக்கு மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லைன்னு பேச வேண்டாம். திமுக வாய மூடின்னு இருக்கு. சார் சொன்னது மாதிரி திமுக தற்காப்பு அரசியல் வாய மூடிட்டு இருக்கு. ஏன் மூடிட்டு இருக்கு வாய? இவர் சொன்னதும் பக்குவம் இல்லாத நிலை, அவங்களும் வாய மூடிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது? திரு சுபீர், பாஜகவோடு நிர்வாக ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ ஒரு இணக்கமான போக்க தாவேகா கையாளுது, அது காலத்தின் கட்டாயம்னாங்க. காங்கிரஸ் எப்படி இதை எடுத்துக்கும்? காங்கிரஸ் நேற்று கூட ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்காங்க. சிஎம் வந்து இங்கே கோவளத்தில் வந்து உள்துறை அமைச்சர் ரிசீவ் பண்ண போயிருக்காரு. அங்கே நேற்று வந்து காங்கிரஸ் தான் தனியான போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அது லிமிட் வரைக்கும் தான் காங்கிரஸும் பார்ப்பாங்க. காங்கிரஸ் பாஜக தாவேக்காங்கிற அந்த நிர்வாக ரீதியான அந்த லிமிட் தாண்டறப்ப காங்கிரஸ் வேற ஒரு முடிவு எடுப்பாங்க. அதனால தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்குள்ள தாவேக்காவை அகாமடேட் பண்ணணும். இல்ல, தென் மாநிலங்கள் முழுவதும் ஒரு கூட்டணியை பலப்படுத்துவதற்கு திரு விஜயை பயன்படுத்தணும். இப்படிலாம் காங்கிரஸ் யோசிக்கக்கூடிய தருணத்தில் 2029 தேர்தல் வரப்போகுது. இன்னும் 3 வருஷம் இருக்கு. இடையில வர்றது பை எலெக்ஷனு, அப்புறம் கார்பரேஷன் உள்ளாட்சி தேர்தல். இது ரெண்டும் பெருசா ஒன்றும் இது கிடையாது. அப்போ 3 வருஷம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்க போகிறது பாஜக தான். பாஜகவை இப்பயும் ஒரு எதிரியாக சித்தரிச்சு அது வரைக்கும் கொண்டு போக வேணாம், நிர்வாக ரீதியாக இப்போ சாஃப்டாக போகணும்னு பார்க்குறாங்க.
காங்கிரஸுமே அதான் கண்ணும் காணாமல் தான் காங்கிரஸ் இருக்கு. ஏன்னா ஒரு லிமிட்டுக்கு மேலே நம்மளும் ஃபோர்ஸ் பண்ண வேண்டாம். கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து உட்கார வச்சிருக்காங்க. அந்த வாய்ப்பை விட்டுருவாங்களா என்ன? அதனால தெரியாமையா போய் அவங்க 31 வரைக்கும் அக்ரிமெண்ட் போட்டு உட்காந்துருப்பாங்க. காங்கிரஸும் தாவேகா கூட ஒரு சாஃப்ட் டீலிங்ல தான் மெயின்டைன் பண்றாங்க. வேற என்ன சொல்ல முடியும்? அப்ப தாவேகா நினைக்கிறா இன்னும் 3 வருஷம் இவங்க தான் இருக்க போறாங்க. ரொம்ப ஒரு மோதல் போக்கு வேண்டாம். காங்கிரஸ் எந்த நிலையிலையும் நம்ம விட்டுட்டு போயிட நம்மளை விட்டு போக மாட்டாங்க. அந்த நம்பிக்கையில தான் அவங்களும் இருக்கிறாங்க. திரு பிரியன், இந்தியா கூட்டணிங்கிற வடிவத்துக்குள்ள காங்கிரஸ் தாவேகா இவங்களெல்லாம் அகாமடேட் பண்ணணுன்ற முயற்சியில பாஜக எதிர்ப்புங்கிறது அவ்வளவு வீரியமாக இல்லாத நிலையில இது எப்படி மீண்டும் ஒன்று கூடும், எப்படி வடிவம் பெறும்? அது இல்லை, அவங்க வந்து திருமாவளவன் உட்பட எல்லாருமே பாஜகவை எதிர்த்து திமுக மாதிரி தாவேக்கா களமாடுன்னு நினச்சி தான் அங்கே போயிருக்காங்க உள்ள. பட் அது இதுவரையும் அந்த அளவுக்கு அவர் களமாடுறதுக்கான முயற்சிகளில் இறங்கலை அவர் ஆக்சுவலாக. அதுக்கு அவருக்கு இருக்கிற ரீசன்ஸ் என்னென்னா, மத்திய அரசோட நிர்வாக ரீதியான ஒரு இணக்கமான போக்கு. மாநில உரிமைகள் பேசணும்னா நிறைய பேசலாம். இல்லை, அந்த விமர்சனங்களையும் வைக்கிறது இல்லையே. தாவேக்காமலே அவங்க வைக்கவே இல்லை. அவங்க வைக்க மாட்டாங்க. ஏன்னா திமுகவோட கூட்டணியில் இருந்த போதும் பல விஷயங்களை வைக்கலன்றதை நம்ம பார்த்தோம். நம்ம எக்ஸப்ட் வேங்கை வெயில் 1-2 பிரச்சனைகள் தவிர மற்றபடி பேசலன்றதை பார்த்தோம். அதனால் கூட்டணியில் யார் கூட இருக்காங்களோ அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிற கட்சியை ரொம்ப சங்கடப்படுத்த வேண்டான்ற நிலைமையில இருப்பாங்க. சிபிஎம் மாதிரிலாம் வந்து அவுட் ஸ்போக்கனாக வெளிப்படையாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள்லாம் திருமாவளவன் போன்றவர்கள் செய்கிறது. ஐயோஎம்லும் செய்ய மாட்டாங்க, காங்கிரஸும் கூட இருக்காங்க. ஆனால் இவர் சுபேர் சார் சொல்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. காங்கிரஸோட உங்கள் நெருக்கம் எவ்வளோக்கு எவ்வளோ கிட்டக்கு போகிறதோ அவ்வளோக்கு எவ்வளோ பாஜக உங்கள் மேலே வந்து ஒரு வன்மத்தை அல்லது கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த கோடு தாண்டாமல் அந்த இடத்துல காங்கிரஸோட ஒரு கோடை போட்டு அந்த கோட்டுக்குள்ளேயே விஜய் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இவங்க முதல் தடவை வந்துட்டாங்க, நம்மளை ஆதரிக்கிறது வந்துட்டாங்க, நமக்கு மெஜாரிட்டி இல்லை, ஒரு நேஷனல் பார்ட்டியாக இருக்காங்க அப்படின்ற லெவலில் அவர் அவங்களை சேர்த்துட்டார். அதே சமயம் பாஜகவோடய நீங்கள் ரொம்ப நெருக்கமாக இருந்தீங்கன்னா காங்கிரஸ் ஒரு கட்டத்தில் அவங்களும் யோசிப்பாங்க. அதாவது பாஜகவை நோக்கியும் அதுலேயும் அங்கேயும் ஒரு கோடு விஜய் போட வேண்டிய அவசியம் இருக்குது. ஸோ காங்கிரஸுக்கு ஒரு கோடு, பாஜகவுக்கு ஒரு கோடு, 2 கோட்லேயும் அவர் தாண்டாத விளையாட வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த விளையாட்டை அவர் விளையாடின்னு இருக்கார். அதுதான் முக்கியமான விஷயம். அதில் எந்த கோட்டை தாண்டினாலுமே அவருக்கு பிரச்சனை இருக்குது. திரு கண்ணன், தேர்தல் முடிவுக்கு பிறகு பாஜக எதிர்ப்பை வந்து திமுகவோடு தாவேகாவும் பங்கு போட்டுக்கும். இனிமேல் பாஜக எதிர்ப்பை திமுக மட்டும் முன்வைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. கூட்டணி கட்சிகள் அங்கே போன பிறகு ஒரு மதச்சார்பற்ற ஒரு கூட்டணிங்கிற ஒரு பிம்பம்லாம் கட்டமைக்கப்பட்டது. இப்போ நிர்வாக ரீதியாக நிதியை பெறுவதற்கு ஒரு இணக்கத்தை பாஜகவோடு தாவேகா காட்ட வேண்டிய நிர்பந்தம் வந்துருச்சு. அதற்கு இந்த மாதிரி செயல்கள்லாம் வந்து அடுத்தடுத்து வரும்போது இப்போ பாஜக எதிர்ப்பை திமுக தான் வீரியமா பண்ணுங்கிற ஒரு பெர்செப்ஷன் உருவாகுமா? அது திமுக தக்க வைக்குமா? இல்லை, இது ரொம்ப சீக்கிரம். இது அதாவது இப்போ தாவேகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தா ஐயங்கார் குதிரை, பின்னாடி பார்த்தா ராவுத்தர் குதிரை. அதனால குதிரை அதுக்கு குதிரை மாதிரியா இல்ல, அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, குதிரைக்கு அடுத்து ஒரு வார்த்தை இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது சட்டமன்றத்தில் நம்ம பேசக்கூடாது, அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவாங்க. அதை நீங்க பேசின பிறகு அதை நான் சொல்லுவேன், இது அவை குறிப்பில இருந்து நீக்கிடுவாங்க. சரி சரி, அதனாலதான் நான் பேசல. ஆமா, லைவ்ல போனதுக்கு அப்புறம் தான் அவை குறிப்பில இருந்து நீக்குவோம். அதனால திமுக வந்து நான் நினைக்கிறேன் அது இன்னும் இந்த புதிய சூழலுக்கு தன்னை தயார்படுத்தி கொள்ளுகிறது. அதற்கு இன்னும் ஒரு சரியான வழி தெரியலை. அதனால இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் அது 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 ஒரு வழி கண்டுபிடிக்கிறதுக்கு. அதனால எல்லாரையும் நட்பாக தாவேகாவை தவிர அது இன்னும் வச்சிருக்கு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இது மாதிரி எந்த நெருக்கடியுமே தாவேகாவுக்கு இல்லைன்றீங்களா? இல்லை இல்லை, தாவேகாவுக்கு நிறைய நெருக்கடிகள் இருக்கு. அவங்களுடைய காங்கிரஸையும் சமாதானமா வச்சுக்கணும், பாஜகவையும் கோவப்படுத்திடக்கூடாது, தன் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளும் வந்து நம்ம மேல சந்தேகப்படாம இருக்கணும், அப்படி அவங்களுக்கும் நெருக்கடி இல்லை. இது வந்து ஒரு நிர்பந்த கூட்டணி, இதுல பெரிய பந்தம் எல்லாம் கிடையாது. இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கூட்டணியில யாருமே இந்த கூட்டணியை உடைத்துட்டு வெளியே போக முடியாத ஒரு தர்ம சங்கடமான சூழலில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அது நடந்துருமானால் அது தாவேகாவுக்கு தான் பலனளிக்கும், அது எல்லாருக்கும் தெரியும். அதனால இந்த கூட்டணி தொடரும். அதுதான் முதல்ல இவங்களுடைய மைய இலக்கா இருந்துச்சு. ஒரு நிலைத்தன்மை வேணும் இந்த அரசுக்குன்ட்டு. அதை நோக்கி அவங்க அந்த மந்திர எண்ணெய் நோக்கி அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது திடீர்னு நின்றுடுச்சு. ஒருவேளை அதை அடைஞ்சிருந்தா இன்னும் மாறி இருக்கும், எல்லாம் வேற மாதிரி ஆயிருக்கும். அதனால நம்ம ரொம்ப சீக்கிரமா பேசுறோம். அதாவது கொஞ்சம் காத்திருந்து போக போக தெரியும். இல்ல, தாவேகா பாஜக அணுகிறது குறித்து பேசிட்டே இருக்கோம்ல, பாஜக தாவேகாவை எப்படி அணுகுறாங்க தெரியல, சரியா தெரியல. நான் நினைச்சேன் இந்த மரி வில்சன் அதுலெல்லாம் வந்து மிக கடுமையான தாக்குதல் அவர்களுக்கு வரும், தமிழ் மொழிக்கும்
இது கிறிஸ்டியானிட்டி கிறித்துவத்தை பற்றியும் அவர் பேசினதாகட்டும், அல்லது அவைத்தலைவர் வந்து கருத்தடை எதிர்த்து ஸ்டெல்லா மாரிஸ்ல நடந்த மாநாட்டில் பேசினதாகட்டும், இதற்கெல்லாம் பாஜக தரப்பிலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பை அவர்கள் உருவாக்குவார்கள் நான் நினைச்சேன். அப்படி நடக்கலை. மதச்சார்பின்மை அப்படின்னு பேசுகிற சில தனிப்பட்ட நபர்கள் மட்டும்தான் இதெல்லாம் எதிர்த்து கருத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. திமுகவே எதிர்க்கலை. ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அதனால ஏதோ நடக்குது, மர்மமா இருக்கு. திருமிகு லட்சுமி, பாஜகவும் தாவேகாவோடு இணக்கமான போக்க கடைபிடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்போதைக்கு அரசியல் ரீதியாகவோ நிர்வாக ரீதியாகவோ பெரிய முரண்பாடுகளை வச்சுக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா? இல்லை, ஒரு புள்ளியில் எல்லாருக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதாவது காங்கிரஸுக்கு ஒரு தர்ம சங்கடமான ஒரு நிலைமை இருக்குது. இங்கே வந்து சவுத்தில் எல்லா இடத்துலையும் காங்கிரஸினுடைய ஆட்சி இருக்கணும் அல்லது காங்கிரஸ் பவரில் இருக்கணுங்கிறதுக்காக இந்த முறை வந்து அவங்க இந்த கூட்டணியில் இணைஞ்சு இந்த கூட்டணிக்கு ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதுன்னு முடிவு பண்ணி அதற்கு பிறகு அமைச்சரவையிலும் இடம்பெற்று எல்லாமே நடந்துருச்சு. ஆனால் நேற்று அதுக்கு 2 நாளைக்கு முன்னாலெல்லாம் சட்டமன்றத்தில் நடந்த பேச்சுக்களில் ஒரு அமைச்சர் ஒரு கவிதை ஒன்று வாசிச்சார்ல, ஏஎம் பிஎம் பார்க்காமல் உழைக்கும் எங்கள் சிஎம் தான் அடுத்த பிஎம். அது முழுசா அந்த கவிதை வரமாட்டேங்குது. அது 2 தடவை வேற சொன்னார். அப்ப அடுத்த பிஎம்னா ராகுல் பிஎம் இல்லையா? அதுக்கு வந்து மாணிக்கம் தாகூர் வந்து சாதாரணமா இல்ல அவங்க சாதாரணமா பேசினதுதான், இதை வந்து நம்ம பெருசா எடுத்துக்க வேண்டாம். நான் மாணிக்கம் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பேசி அமைச்ச கூட்டணி தான் இது. அதனால அவங்க அதை வந்து இப்போதைக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்க மாட்டாங்க. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஆட்சியில் நாங்கள் இருக்கோம் அப்படின்றது அவங்களுக்கு இங்கே தேவை. ஆனால் ராகுல் பிஎம்மா வரணும்னு விஜய் பேசுகிறாரா, இல்லை விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவங்க பேசுகிறாங்களா அப்படின்னா இல்லை. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவங்களுக்கு வந்து இஷ்யூஸ் டெல்லியிலையும் யூபிலையும் நிறைய இஷ்யூஸ் இருக்கிறதுனால இப்போ வந்து இந்த கவர்மெண்ட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா அவங்களுக்கு டிஎம்கேவை பவர்ல இருந்து அகற்றணும். திராவிடம் தான் இந்துத்துவத்துக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய சித்தாந்தமாக பார்க்கப்பட்டது. அந்த இடத்துல இருந்து திமுகவை நகர்த்திட்டதுனால தாவேகாவை விமர்சனம் செய்யற இடத்துல இருந்து பாஜகவும் நகர்ந்து போயிடுச்சு. குறிப்பா இந்த கிறிஸ்டானிட்டி சம்பந்தமான இந்த மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் வரும்போது வழக்கமா வந்து சோசியல் மீடியால ரொம்ப அன்பார்லிமெண்ட்ரியா பேசக்கூடிய சங்க பரிவார அமைப்புகளுடைய அந்த ஹேண்டில்ஸ் எல்லாம் ஒரு அதீத மௌனத்தை இந்த முறை வந்து கையில் எடுத்திருக்கிறாங்க. இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதுவே ஒருவேளை இஸ்லாமியர்கள் பத்தின பேச்சு வந்ததுன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வீரியமா பேசியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சியும் சங்க பரிவார அமைப்புகளும். ஏன் இப்ப அதை பேசல? அப்போ ஏதோ ஒரு பாயிண்ட்ல பிஜேபிக்கும் டிவிகேக்குமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு வந்து அவர் வந்து முதலமைச்சர் பேசும்போது டீலிமிட்டேஷன் இஷ்யூலையும் அவர் வந்து அவரோட ஸ்டான்ஸை வந்து சாஃப்டன் பண்றாரோ அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வருது. திரு பிரியன், தொகுதி மறுவரை விஷயத்துல தங்களுடைய நிலைப்பாட்டுக்கு இணக்கமா தாவேகா நகர்ந்து வந்த பிறகு தாவேகா அரச திரு விஜய விமர்சிக்க வேண்டிய தேவையும் பாஜகவுக்கு இனிமே எழாம தானே இருக்கும். இல்லை, அதாவது லட்சுமி அவர்கள் சொன்ன மாதிரி தாவேகா வந்து திமுகவை தோற்கடிச்சது மட்டும் இல்லாமல் திமுக கூட்டணி கட்சிகளையும் இழுத்துட்டாங்க, அதிமுகவையும் உடைச்சிட்டாங்க. ஸோ அந்த திராவிட கட்சிகளுக்கு பெரிய சேதத்தை வந்து தாவேகா, அது திராவிட கட்சியாக இல்லைன்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. ஆனால் அது திராவிட கட்சிகளுக்கு பெரிய சேதத்தை உண்டு பண்ணியிருக்கு. அது ஒரு வகையில் வந்து பாஜகவுடைய அந்த அஜெண்டாவில் ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டில் பாஜகவின் இருப்பையும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்குல்ல? அதுவும் டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அதை பற்றி அவங்க கவலைப்படலை. பாஜக அவங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது. தமிழ்நாட்டில் கால் ஊன்றதுக்கு நிறைய டைம் வச்சுருக்காங்க. இப்போ அது அவசரப்படலை. ஆனால் திராவிட கட்சிகளை ஒழிச்சது வந்து அவங்களுக்கு ஒழிச்சது இல்லை. அதை வந்து ஒரு சரிவை வந்து கொண்டு வந்தது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் கொடுக்குற ஒரு விஷயம். அதனால தான் அந்த மரிய வில்சன் பேசுகிறதெல்லாம் வந்து அவங்க இந்துத்துவ ஆட்கள் பெருசாக எடுத்துக்கலன்னா இன்னொரு விஷயம் இருக்கு பாருங்க. 11-12 அவதூறு வழக்குகள் போட்டாங்க. விஜய் போட்டார், யார், மார்க்கண்டேயன், உதயநிதி எல்லாம் இப்போ போட்டாங்க, அனிதா ராதாகிருஷ்ணன் எல்லாம் போட்டாங்க. ஆனால் இதை அது மாதிரி போட்டதே வந்து கைது பண்ணக்கூடாதுன்றது என்னோட கருத்து. அவங்க கைது பண்ணுற லெவலுக்கெல்லாம் போனாங்க. ஆனால் பாயிண்ட் என்னென்னா வந்து இதை மாதிரியே ஒரு பேச்சை வந்து இவர் பேசினார், நயினார் நாகேந்திரன் பேசினார். அவர் பாஜகவுடைய மாநில தலைவர். அவர் பேரில் வழக்கும் பதிவு பண்ணல, அவர் மேலே எந்த ஆக்ஷனும் எடுக்கலை. இப்போ பாஜக மாநில தலைவரை பார்த்து ஏதோ ஒரு வகையில் நீங்கள் பயப்படுறீங்கன்னா நீங்கள் பாஜகவை எந்த விதத்துலையும் நீங்கள் வந்து இல்லை, நம்ம 1 மணி நேரமாக இணக்கம்னு பேசணும். நீங்கள் முடிக்க போகும்போது அதை அச்சங்கிற இடத்துக்கு நகர்த்தி அச்சம் பாஜகவை பார்த்து அச்சங்கிற இடத்துக்கு பாஜகவை பார்த்து பயப்படுறாரு கிட்டத்தட்ட. அதான் இல்லாட்டி நீங்கள் இவ்வளோ 12 அவதூறு வழக்குகள் போட்டு கைதெல்லாம் பண்ணுற லெவலுக்கு போனீங்க. தஞ்சாவூர் வரையும் ரோட் ஷோ நடத்தின்னு போனீங்க, உதயநிதியை கூட்டின்னு போய். நீங்கள் வந்து மோசமான பேச்சு நயினார் நாகேந்திரன், அதுக்கே ஒரு வழக்கும் பதிவு பண்ணல, ஒரு நீங்கள் எந்த ஆக்ஷனும் ஏன் எடுக்கல? அப்போ பாஜகவோட மாநில தலைவர்னா அவர் என்ன வேணால் பேசலாமா? அப்போ நீங்கள் உங்களுடைய நடவடிக்கை டுவர்ட்ஸ் பாஜக
எப்படி இருக்கு? ஒரு பயத்தோட தான் இருக்கு. சரி. அப்படின்றதான் பாயிண்ட். பாஜகவுக்கும் இவரை சமாதானப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து திமுக வச்சிருக்கிற 22 எம்பிக்கள் முக்கியம் அவங்களுக்கு. அதனால அவங்க கூட தான் ஓரளவுக்கு நெருக்கத்தை, ஏன்னா மசோதாலாம் பாஸ் ஆகணும். இவரை வந்து தற்சமயத்துக்கு கண்டுக்காத விட்டுருவாங்க, அவ்வளவுதான். இவரா ஏதாவது வலையில வந்து சிக்கினா பஸ்ல ஏறினா அப்ப பாத்துப்பாங்க. நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து விருந்துகளுக்கும் நேர்பட பேச நிறைவு பெறுகிறேன். அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு